சமையல்லேருந்து சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு தெனை அரிசி வச்சு நான் வந்து லட்டு தான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து மிக்சிங் பவுலில் வந்து நான் வந்து மெஷரிங் கப்பு, இதில் வந்து நான் ஒரு கப்பு வந்து தெனை அரிசி எடுத்திருக்கேன். இதை அப்படியே இதில் ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கலாங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வடித்து வச்சுருங்க ஒரு வடிகட்டியில். இதை வந்து நம்ம வந்து அப்படியே ஃபேன் காற்றுல உணர வச்சுக்கலாங்க. ஒரு துணி நல்லா விரிச்சு விட்டு ஃபேன் காற்றுல அப்படியே ஆற விட்டுடலாங்க. வெயிலெலாம் வைக்க வேண்டாம், சும்மா இதில் இருக்கிற ஈரம் உணர்ந்ததுன்னா போதும், அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்க உணர்த்தி ஒரு ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தண்ணி பூரா இஞ்சி அடிச்சு பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காற்றுல வச்சோம்னாவே நல்லா இந்த மாதிரி ஆயிரும். நம்ம வந்து ஒரு ஃபேன் வந்து ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வறுத்துக்கலாங்க. கூட வந்து ஒரு 3 ஏலக்காய் போட்டு அப்படியே வறுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மெதுவாக அப்படியே வறுத்துட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இதை அப்படியே நம்ம ஆற விட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும். இதை அரைச்சதை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து விட்டுருக்குங்க. அது கூட நம்ம வந்து முந்திரி நல்லா இப்படி பொடிச்சு வச்சுருக்கோம், அதை இதோடு சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி நல்லா இந்த மாதிரி வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம வந்து அந்த மாவு கூட சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு சாஸ்பேனில் ஒரு அரை கப் வந்து வெல்லத்தை சேர்த்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நம்ம அப்படியே அந்த வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாங்க. பாவுப்பதம்லாம் எதுவும் கிடையாது, அப்படியே வெல்லத்தை கரைச்சா போதும். பாருங்கள், நல்லா வெல்லம் வந்து காஞ்சிருச்சு. இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க கொஞ்சம் தேன் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. தேன் சேர்த்துனா தான் தினமாவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த சக்கரை பாவு வந்து வெள்ளைப்பாவு வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் வடிச்சுக்கலாங்க. கல் மண்ணெல்லாம் இருக்கும். நல்லா பரட்டி விட்டு நம்ம லட்டாக பிடிச்சிக்கலாம். சூடாக இருக்கிறப்ப பிடிச்சோம்னா லட்டு நல்லா வரும். உங்களுக்கு பாவு ஊற்றி செய்யலைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா பொடி பண்ணி இது கூட கலந்து நெய் சூடாக இது கொஞ்சம் அதிகமாக நெய் சூடு பண்ணி ஊற்றி சுட பிடிச்சோம்னா லட்டு வந்துடும். இந்த மாதிரி பாவு காய்ச்சி உருட்டை வரலைன்னா இன்னும் கொஞ்சம் பாவு எல்லாம் நெய் தேன் எல்லாம் ஒன்றா சேர்த்தி நம்ம இப்படி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க.
சூடாக இருக்கிறப்ப உருட்டினோம்னா நல்ல உருண்டை. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாங்க. பாருங்கள், லட்டு பிடிச்சிட்டேன். ஒரு மெஷரிங் கப்பில் 1 கப்பு தினை அரிசிக்கு வந்து உங்களுக்கு வந்து 12 லட்டு வந்திருக்கு. இது வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து அரிசி சாதாரண பச்சரிசி, புழுங்கல் அரிசி, வேறு இந்த மாதிரி இதில் செய்கிறத விட சிறுதானியத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்க. இதில் வந்து நம்ம சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் போட்டிருக்கோம், நெய் போட்டிருக்கோம், தேன் போட்டிருக்கோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.